மேற்கு வங்கத்துல வந்து ஏகப்பட்ட அந்த ரோஹிங்கியாஸ் எல்லாம் வந்து இருக்காங்க, தங்கி இருக்கிறாங்க. நிறைய வந்து ஊடுருவி இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து காலங்காலமா வந்து இவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேற்கு வங்கத்தை டார்கெட் பண்ணி தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. எஸ்ஐஆர் மிக தீவிரமாக வந்து அவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிஎல்ஓஸ் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. தற்கொலை பிஎல்ஓஸ் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் தாங்காம தற்கொலை செய்து கொண்ட பிஎல்ஓஸ் உடைய எண்ணிக்கை வந்து வெஸ்ட் பெங்கால்ல தான் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் கண்டுக்கவே மாட்டேங்குது. கேரளால லஞ்ச் பிரேக்ல பெண் பிஎல்ஓஸ் எல்லாம் வந்து ரிலாக்ஸேஷனுக்காக எப்படி டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க. அப்ப உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய மனைவிகளுடைய மாண்பெல்லாம் சீர்குலையாதா? அப்ப உங்களுக்கு வேணும்னா நீங்க சிசிடிவி புட்டேஜ வெளியிடுவீங்க, உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க பொத்தி வச்சுப்பீங்க. கிரவுண்ட் லெவல்ல குறிப்பாக திமுகவுடைய பிஎல்ஏ2 தெரியும், அதிமுகவுடைய பிஎல்ஏ2 சரி, அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த கிரவுண்ட் லெவல் அந்த ஒர்க் ஸ்டாஃப் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து காலங்காலமாக இந்த எலெக்ஷனை வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா நடத்தக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. பாபர் மசூதி இடிப்பு வழக்குல எப்படி தீர்ப்பு வந்துச்சு? இடிச்சது தப்புதான், ஆனா இடிச்சவனுக்கு தான் நிலம் சொந்தம் அப்படின்னு தானே தீர்ப்பு கொடுத்தாங்க. இவங்களை எப்படி நம்ப முடியும்? மக்களுக்கு இடையே பிளவுவாதம் பேசக்கூடிய ஒரு பிரதமரை எப்படி நம்ப முடியும்? போராட்டக்காரர்களை அவர்களுடைய ஆடைகளை வைத்து அடையாளம் கண்டு கொள்ளலாம்னு ஒரு பிரதமர் பேசுறாரு. அவரை எப்படிங்க நம்ப முடியும்? அம்பானி அதானி மட்டும்தானே வளர்ந்துட்டு இருக்காங்க. 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டுல 80 கோடி மக்கள் வந்து இன்னும் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச ரேஷன் அரிசியை நம்பி வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்காங்க. இதுதான் ஒருங்கிணைந்த வளர்ச்சியா? இதுதான் சப்கா சாத் சப்கா விகாஸா? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா மேடம். மேடம் வணக்கம். வணக்கம் தோழர். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்போ மேலும் தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஒரு 3 நாட்கள் கூட்டியிருக்கிறாங்க. இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன. இங்கேயே எவ்வளவு மாஸ் எக்ஸ்க்ளூஷன் இன்க்ளூஷன் எப்படி நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். டிராஃப்ட் வரும்போது அது உண்டான விஷயம் தெரிஞ்சிடும். இப்போ மேற்கு வங்கத்துல இந்த விவகாரம் நாளுக்கு நாள் சூடு பிடிக்க துவங்கியிருக்கிறது, பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது. அம்மையார் மம்தா பானர்ஜி கடுமையான ஒரு விமர்சனம் வைக்கிறார்கள். 1.5 கோடி வாக்காளர்களை நீக்குவதற்கு இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அமித்ஷா மிகவும் ஆபத்தானவர். அப்படி ஒரு ஓட்டு கூட சாமானியர்களோட வாக்குகள் பறிக்கப்பட்டால் நான் இந்த தேசத்தையே, குறிப்பா அந்த மாநிலத்தையே நான் ஸ்தம்பிக்க வச்சிருவேன், தர்ணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு த்ரெட்டனை வந்து மத்திய அரசுக்கும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு பார்வை, மேற்கு வங்கத்தை தான் மையப்படுத்தி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வரப்பட்டது என்கிற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? ஆமா, மேற்கு வங்கத்துல வந்து ஏகப்பட்ட அந்த ரோஹிங்கியாஸ் எல்லாம் வந்து இருக்காங்க, தங்கி இருக்கிறாங்க, நிறைய வந்து ஊடுருவி இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து காலங்காலமா வந்து இவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேற்கு வங்கத்தை டார்கெட் பண்ணி தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஸ்டாலின் எந்த அளவுக்கு வந்து அமைதியா அடிக்கிறாரோ, மம்தா அந்த அளவுக்கு அதிரடியா அடிப்பாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். அவங்க தொடர்ந்து எஸ்ஐஆர் மிக தீவிரமாக வந்து அவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிஎல்ஓஸ் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. தற்கொலை பிஎல்ஓஸ் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் தாங்காம தற்கொலை செய்து கொண்ட பிஎல்ஓஸ் உடைய எண்ணிக்கை வந்து வெஸ்ட் பெங்கால்ல தான் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் கண்டுக்கவே மாட்டேங்குது. ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்திட்ட சிசிடிவி புட்டேஜ கொடுங்க அப்படின்னு கேட்டா, ஐயோ நம்ம வீட்டு பெண்கள், உங்கள் சகோதரிகள், உங்கள் மனைவிகள், அவங்களுடைய மாண்பை நாங்க கெடுக்கலாமா, அந்த சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிஎல்ஓஸ் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தேர்தல் கமிஷன் அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்ல ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அதாவது கேரளால லஞ்ச் பிரேக்ல பெண் பிஎல்ஓஸ் எல்லாம் வந்து ரிலாக்ஸேஷனுக்காக எப்படி டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க. அப்ப உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய மனைவிகளுடைய மாண்பெல்லாம் சீர்குலையாதா? அப்ப உங்களுக்கு வேணும்னா நீங்க சிசிடிவி புட்டேஜ வெளியிடுவீங்க, உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க பொத்தி வச்சுப்பீங்க அப்படிங்கிற இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடை வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. தொடர்ந்து நிறைய கேள்விகளை எழுப்புறாங்க. கண்டிப்பாக 1.5 கோடி வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் இல்லங்க, தமிழ்நாட்டுல இன்னும் 14ஆம் தேதி தெரிய போகுது. சாரி, அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிடும் எத்தனை பேரோட பேர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு, இல்ல விட்டு போயிருக்கு, எத்தனை பேர். இங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா வந்து ஒர்க் பண்றாங்க. கிரவுண்ட் லெவல்ல குறிப்பாக திமுகவுடைய பிஎல்ஏ2 தெரியும், அதிமுகவுடைய பிஎல்ஏ2 சரி, அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த கிரவுண்ட் லெவல் அந்த ஒர்க் ஸ்டாஃப் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து காலங்காலமாக இந்த எலெக்ஷனை வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா நடத்தக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு.
சோ அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால யாரும் முடிஞ்ச அளவுக்கு யாரும் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கூடுதல் கவனத்தோட அவங்க இங்க செயல்படுறாங்க. பட் வெஸ்ட் பெங்கால்ல வந்து அந்த அளவுக்கு செயல்படுறாங்களா அப்படிங்கறதும் ஒரு ஒரு கேள்விக்குறி இருக்கு. பிளஸ் மம்தா வந்து எப்பவுமே வந்து இது போன்ற விஷயங்களை வந்து அவங்க ரொம்ப தீவிரமா அதிரடியா வந்து அவங்க எதிர்ப்பாங்க. அவங்க சொல்றதுல தப்பே கிடையாதுங்க. அமித்ஷா ஆபத்தானவர் தான். இன்னைக்கு நீங்க பாருங்க, பார்லிமெண்ட்ல நேத்து எஸ்ஐஆர் பத்தி ராகுல் காந்தி பேசுறாரு. ஓட்சோரிய பத்தி பேசுறாரு. 3 கேள்விகள் கேட்டாரு. 3 முக்கியமான கேள்விகள் கேட்டாரு. தேர்தல் கமிஷனுடைய அந்த தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய அந்த விஷயத்துல சீஃப் ஜஸ்டிஸ தூக்கிட்டு உங்களோட கேபினட் மினிஸ்டர்ல வந்து கொண்டு வந்து இத ஒரு 2:1 பயஸ்ட் விஷயமா ஏன் மாத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாரு. 45 டேஸ்க்கு மேல சிசிடிவி ஃபுட்டேஜ வச்சுக்க மாட்டோம், அதை ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை என்ன காரணத்துக்காக எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. 3வது மிக முக்கியமான கேள்வி, நாட்டுடைய பிரதமருக்கே வந்து லீகல் இம்யூனிட்டி இல்லாத பொழுது சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு மட்டும் எதுக்கு லீகல் இம்யூனிட்டி கொடுத்திருக்கீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒன்னு முன் வச்சீங்களா மேடம்? அதாவது தேர்தல் ஆணையரை வந்து நியமனம் பண்றதுல 3 பேர், அதுல எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் தான், மீதி 2 பேரும் ஆளுங்கட்சியினர் இருக்காங்கன்னு சொல்லி, இதுக்கு மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் என்ன சொல்லியிருக்காரு நாடாளுமன்றத்துல? ஒரு போரின் போது ஒரு ஆட்டம் பாம்பினுடைய சுவிட்சை அமுக்குறதுக்கு நீங்க பிரதமரை நம்புறீங்கல்ல, அது மாதிரி ஒரு நாட்டினுடைய தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுல பிரதமரை நீங்க இதுல நம்ப மாட்டீங்களா அப்படின்னு நம்ப முடியலையே. ஏன்னா இவங்களுடைய எஸ்டிடி வரலாறு அப்படித்தானே இருக்கு. இவங்களை எப்படி நம்புறது? பாபர் மசூதி இடிப்பு வழக்குல எப்படி தீர்ப்பு வந்துச்சு? இடிச்சது தப்புதான், ஆனா இடிச்சவனுக்கு தான் நிலம் சொந்தம் அப்படின்னு தானே தீர்ப்பு கொடுத்தாங்க. இவங்களை எப்படி நம்ப முடியும்? மக்களுக்கு இடையே பிளவுவாதம் பேசக்கூடிய ஒரு பிரதமரை எப்படி நம்ப முடியும்? போராட்டக்காரர்களை அவர்களுடைய ஆடைகளை வைத்து அடையாளம் கண்டு கொள்ளலாம்னு ஒரு பிரதமர் பேசுறாரு. அவரை எப்படிங்க நம்ப முடியும்? இஸ்லாமியர்கள் உங்க கழுத்துல இருக்கிற தாலியை மட்டும் வரைக்கும் சுரண்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பேசுறாரு. எப்படிங்க அவரை நம்ப முடியும்? ஒரு பிரேசிலியன் நாட்டு ஒரு பெண்மணி 22 ஓட்டர் ஐடி வச்சிருக்கு, ஹரியானால ஓட்டு போட்டிருக்கு. எப்படிங்க நம்ப முடியும்? அப்ப இந்த முறைகேடுகள்லாம் இருக்கிறதுனாலதானே வந்து கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அப்ப எப்படி நம்ப முடியும்? ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் பாடி. அப்போ அந்த இண்டிபெண்டன்ட் பாடி அப்பாயிண்ட் பண்ற ஒரு இடத்துல நீங்க எதுக்கு வந்து 2:1 ரேஷியோன்னு மாத்துறீங்க? அப்புறம் கியானேஷ்குமார் யாரு? அமித்ஷா கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தானே கியானேஷ்குமார். கியானேஷ்குமார் பதவி ஏத்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா கியானேஷ்குமாரோடைய மகளுக்கு வந்து டெபுட்டி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் போஸ்ட் கொடுக்குறாங்க. அவருடைய மருமகனுக்கு வந்து நொய்டால டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் போஸ்ட் கொடுக்குறாங்க. எப்படி நடக்குது இதெல்லாம்? என்னத்துக்கு பிரதிபலனாக நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ஞானேஷ்குமாருக்கு செய்றீங்க? ஞானேஷ்குமாரை ப்ரொடெக்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? இந்த கேள்விக்கெல்லாம் அமித்ஷா பதில் சொல்லல. அவர் மாறாக நீங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ பாத்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு ஆணவமா, எவ்வளவு எகத்தாளமா, எவ்வளவு திமிரா இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பேசுறாரு. பதில் சொல்லணும். உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. கேள்வி கேட்கறதுக்காக தான் ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டு எதிர்கட்சி தலைவரா அவரை வந்து கொண்டு போய் பார்லிமெண்ட்ல உட்கார வச்சிருக்கோம். அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், மக்களுடைய பிரதிநிதியாக மக்களுடைய குரலாக கேட்கிறாங்க. இந்த நாட்டினுடைய பிரதமர், உள்துறை அமைச்சருடைய கடந்த கால பேச்சுக்களை எல்லாம் நீங்க வந்து எடுத்துக்காட்டா நீங்க சொன்னீங்க, இவங்க இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லி. இப்ப இது ப்ரோவோக்கிங் ஸ்டேட்மெண்டா இருக்கு அப்படின்னா, மம்தா பானர்ஜி அம்மையாருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ப்ரோவோக்கிங் ஸ்டேட்மெண்டா ஆகாதா? இது நாட்டை ஒரு பிளவுவாத ஒரு பேச்சா அது எடுத்துக்கொள்ள என்ன? டெல்லிக்கு வந்து போராடுவேன்னு சொல்றாங்க. இதுல என்ன ப்ரோவோக்கிங் இருக்கு? நியாயமான காரணத்துக்காக டெல்லிக்கு வந்து போராடுவேன்னு சொல்றாங்க. நான் இந்துக்களுக்கு எதிராக போராடுவேன், இல்ல மேடை போட்டு முஸ்லிம் விமன் எல்லாம் ரோட்ல கூப்பிட்டு ரேப் பண்ணுங்க நான் பேசுனாங்க அவங்க. நீங்க பேசுறீங்கல்ல அந்த மாதிரி இந்து ராஷ்டிரம் அமைப்போம், அதற்கான கான்ஸ்டிடியூஷனே நாங்க ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு மேடையில பேசுறீங்கல்ல. பாஜக தலைவர்களே பேசுறாங்கல்ல, கான்ஸ்டிடியூஷன் அப்கி பார் 400 பார் 4 சீட்டு ஜெயிச்சிட்டோம்னா கான்ஸ்டிடியூஷனே மாத்திருவோம்னு பாஜக பிரதமர் சப்கா சாத் சப்கா விகாஸ் தான் சொல்றாரு. எல்லாரும் அரவணைத்த வளர்ச்சி தானே சொல்றாரு பிரதமர். சப்கா சாத் சப்கா விகாஸ் தானே சொல்றாரு. எங்கங்க சப்கா சாத் சப்கா விகாஸ் நடந்துகிட்டு இருக்கு? அம்பானி அதானி மட்டும் தானே வளர்ந்துட்டு இருக்காங்க. 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டுல 80 கோடி மக்கள் வந்து இன்னும் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச ரேஷன் அரிசியை நம்பி வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்காங்க. இதுதான் ஒருங்கிணைந்த வளர்ச்சியா? இதுதான் சப்கா சாத் சப்கா விகாஸா? நீங்க பாருங்களேன், இன்னைக்கு நாட்டுல எவ்வளவோ முக்கியமான விஷயங்கள் இருக்கு. எஸ்ஐஆர் இருக்கு, ஓட்சோரி இருக்கு, இண்டிகோ பிளைட் கிரைசிஸ் பத்தி பேச வேண்டியது இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேச வேண்டிய இருக்குது, பிரைஸ் ரைஸ் இன்ஃபிளேஷனை பத்தி பேச வேண்டிய இருக்குது. இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்தே மாதரம் பாடலை பத்தி பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும்னு எதுக்கு இந்த கையில எடுக்கிறாங்க? இவங்களுக்கும் வந்தே மாதரத்துக்கு என்ன சம்பந்தம்?
சுதந்திர போராட்டத்துக்காக ஒரு துரும்பையாவது RSS சங் பரிவார் கிள்ளி போட்டிருக்குதா? யாராவது ஒரு 4 பேர் சொல்லுங்களேன். சுதந்திரத்துக்காக போராடி வந்தே மாதரம் சொல்லி ஜெயிலுக்கு போனவங்க யாராவது 4 பேர் சங்கிங்க பேரை சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களுக்கு எல்லாம் என்ன யோகியதை இருக்கு? அப்ப எதுக்கு வந்தே மாதரத்தை எடுத்து 10 மணி நேரம் லோக்சபாலையும் 8 மணி நேரம் ராஜ்யசபாலையும் எதுக்கு டிஸ்கஸ் பண்றீங்க? ஒரு லோக்சபாவோ ராஜ்யசபாவோ நடக்கணும்னா ஒரு நிமிஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவாகுது ஹக்கீம். ஒரு நிமிஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய். மொத்தம் 18 மணி நேரம் வந்தே மாதரத்தை பத்தி இவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. 27 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. அப்ப கூட வந்தே மாதரத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இவங்க பேசல. வந்தே மாதரத்துல உடைச்சிட்டாரு, இந்த பாடலை நேரு 2ஆ உடைச்சிட்டாரு, இந்த பாடலுடைய 100ஆண்டு ஆனிவர்சரி வரும்போது இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்ததுனால இத பத்தி பேசாம மூழ்கடிச்சிட்டாங்க. அதனால நேரு வில்லன், இந்திரா காந்தி வில்லன். எவ்வளவு நாளைக்கு இந்திரா காந்தி நேரு பத்தி பேசிட்டு இருப்பீங்க? 11 வருஷமா நீங்க தானே ஆட்சி பண்றீங்க. உங்க ஆட்சியில என்ன செஞ்சு கிழிச்சீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் தனியாருக்கு தாரவாத்துட்டீங்க. ஒரு இண்டிகோ இன்னைக்கு உங்களுக்கு டேர்ம்ஸ் டிக்டேட் பண்றான். இன்னைக்கு நீங்க போட்ட சட்டங்களை பின்வாங்க வைக்கிறான் ஒரு இண்டிகோ பிளைட்காரன். லட்சக்கணக்கான பேசஞ்சர்ஸ் 30-40 மணி நேரமா ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால பிளைட்ல போக முடியல. ஆனா கோவால சட்டவிரோதமா பர்மிஷன் இல்லாம ஒரு கிளப்ப நடத்தி அங்க ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி 25 பேர் இறந்து போனோன்னே அந்த ஓனர்ஸ் 2 பேரு அடுத்த இண்டிகோ பிளைட்ட புடிச்சு தாய்லாந்துக்கு பறக்குறான். அவனுக்கு மட்டும் எப்படி உடனே டிக்கெட் கிடைச்சு எப்படி உடனே போக முடியுது? எப்படி எஸ்கேப் ஆக முடியுது? அப்ப யாருக்கான அரசு நடக்குதுங்க? இவ்வளவு கேள்விகள் நம்ம கேட்க வேண்டியிருக்குல்ல. இதுதான் சப்கா சாத் சப்கா விகாசா? மேடம், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய இந்த வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. டிசம்பர் மாசத்தோடு இந்த வழக்கு விசாரணை முடிவடைந்து ஜனவரி மாதம் இறுதியில் நாங்கள் ஃபைனல் வெர்டிக்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் மரியாதைக்குரிய மாண்புமிகு சூரியகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே கூட முடியும் தருவாயில்ல. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் முடிஞ்சு டிராஃப்ட் நோட்லாம் வெளியிட்டு இறுதி தருவாயில்ல ஃபைனல் டிராஃப்ட் வெளியிடுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னதாக நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்லீகல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுவாங்களா? அவங்க எனக்கு தரப்புல பெரிய நம்பிக்கை எல்லாம் இல்ல. அவரு சூரியகாந்த் வந்த உடனே ஒரு வழக்குல எப்படி தீர்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கறத பார்த்தோம். ஒரு ராணுவ அதிகாரி அவர் நான் மத ரீதியாக நான் ஒரு கிறிஸ்டியன், அதனால இந்த இதுல நான் பங்கெடுத்துக்க விரும்பல அப்படின்னு தான் சொன்னாரு. அதை நடத்தக்கூடாதுன்னு கூட சொல்லல. அதற்காக அவரை பதவி நீக்கம் செய்வேன் அப்படின்னு சொன்னவர் தானே இந்த நீதிபதி. அப்ப இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியுதுல்ல. அப்போ இவ்வளவு நாள் எதுக்கு இழுத்தடிக்கணும்? என்ன சொன்னாங்க முதல்ல ஆரம்பத்துல சுப்ரீம் கோர்ட்ல பீகார் SIR வரும்போதே என்ன சொன்னாங்க? இதுல முறைகேடு இருக்கு அப்படின்னு யாராவது ஒரு 2 பேரை எங்க முன்னால கொண்டு நிக்க வைங்க, நிப்பாட்டுங்க. நாங்க இத ஒட்டுமொத்த எக்ஸசைஸையும் ரத்து பண்றோம்னு சொன்ன நீதிமன்றம் தானே உச்ச நீதிமன்றம். ஆனா அதை அவங்க செஞ்சாங்களா? கொண்டு போய் நிறுத்தினாங்கல்ல. இறந்து போனவர்களா சொன்னவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ராகுல் காந்தி நேஷனல் மீடியாக்கு முன்னால டீ சாப்பிட்டார்ல. அப்ப இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்குன்னு தெரியுதுல. பீகார் போதிய ஆதாரம் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கலையா? போதிய ஆதாரம் இருக்குங்க. எத்தனையோ ஆதாரங்களை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. எலெக்ஷன் நீதிமன்றம் இது எவ்வளவு வேடிக்கையா இருக்குன்னா, ஆதாரங்களை கொண்டு போய் நீதிமன்றத்துல கொடுத்தா நீதிமன்றம் என்ன சொல்லுது? எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லுது. இங்க குற்றமே எலெக்ஷன் கமிஷன் மேலதானே சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பாஜக கையில போட்டுக்கிட்டு கூட்டு களவாணித்தனம் பண்றாங்க அப்படிங்கறதுதான் பிரேயரே. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது? எங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கை இருக்கு, அதனால அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லுது. எலெக்ஷன் கமிஷன் தரவுகள் கேட்டா அவங்க இழுத்து அடிக்கிறாங்க. தேர்தல் பத்திர விஷயத்திலயும் இப்படித்தானே பண்ணாங்க. பேங்க்ஸ் கிட்ட அந்த டீடைல்ஸ டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கன்னா அரசு வங்கிகள்லாம் எவ்வளவு காலம் தாழ்த்தினாங்க. கடைசியில சுப்ரீம் கோர்ட் ஒரு குட்டு வச்சதுக்கு அப்புறம் தானே உண்மையை வெளியில சொன்னாங்க. அப்ப கூட சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தது? எலக்ட்ரல் பாண்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல், அது தவறுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது மூலமா கலா கட்டின பிஜேபி கிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுங்க, அதை நேஷனல் ட்ரெஷரியில போடுங்கன்னு ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்களா? அப்போ இன்னைக்கு ஜனநாயகத்துடைய 4 தூண்களையும் இவர்கள் கபலீகரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதிகாரிகள் இவங்க கையில இருக்கிறாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க கையில இருக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல உபயோகமா எந்த ஒரு டிஸ்கஷனுமே இவங்க நடத்த மாட்டேங்கிறாங்க. மீடியாவை பத்தி சொல்லவே வேண்டாம். கடைசியா இருந்த ஒரு ஹோப் ஜுடிஷியரி, இன்னைக்கு அதுவும் இன்னைக்கு செல்லரிச்சு போச்சு அப்படிங்கறதுதான் உண்மை. இதெல்லாம் எப்போ மாறும்னா மக்கள் தன்னெழுச்சியாக மக்கள் வீதிக்கு போராடணும். எல்லாத்துக்குமே எனக்கு ஹோப்ஸ் இருக்கு. நான் இவ்வளவு பேசுறதுனால நான் ரொம்ப நெகட்டிவா பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களும் தீதி மம்தா பானர்ஜி மாதிரியே பேசுறீங்களே, இதுவும் ப்ரோவோக்கிங் ஸ்டேட்மெண்ட் கிடையாதா? இல்ல, திஸ் இஸ் நாட் ப்ரோவோக்கிங். மக்களுக்கு மக்கள் தன்னெழுச்சியாக இவ்வளவு அநியாயம் அராஜகம் நடக்குதுன்னு உணர்ந்த மக்கள் வீதிக்கு வந்தாங்கன்னா
இந்த ஜனநாயகத்தை காப்பாத்த முடியும். அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கும். பாசிசம், சர்வாதிகாரத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு அப்படின்னு நம்புறவனா. வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். நீங்க எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது. எவ்வளவு நாளைக்கே அம்ரித் கால், விக்சித் பாரத் அப்படின்னு சொல்லி இங்க வந்து கனவுகளை காமிச்சு மக்களை ஏமாத்திட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நிதர்சனம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. மெல்ல மெல்ல தெரியும். ஒரு அயோத்தியில உங்களால ஜெயிக்க முடியலையேங்க. பிளவுவாத அரசியல் பண்ணி தானே அயோத்திய காரணம் வச்சுதானே 2 சீட் இருந்த பாஜக 80 சீட்டுக்கு மேல ஜெயிச்சது. இன்னைக்கு அந்த அயோத்தியிலே உங்களால ஜெயிக்க முடியலையே. அப்ப அடுத்து வரக்கூடிய பொது தேர்தல்ல பாஜக வீட்டுக்கு அனுப்பப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இட் டேக்ஸ் டைம், பட் தட் டைம் வில் கம். நிச்சயமா மேடம். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. தேங்க் யூ.